நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, ஆகஸ்ட் 15க்குள்ளே நமது எம்டி பெயில் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது கண்டிப்பாகவும் உண்மையும் கூட. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆப்போசிட் பார்ட்டிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது நமது மைவித்திரை ஆட்சிக்கு எதிராக இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பரப்பி வருகின்றனர். குறிப்பாக இந்த பெயில் கிடைக்கக்கூடாது என்பதற்காக சமூகத்துக்கு எதிரான சில வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கண்டிப்பாக இது கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இது ஒரு 50 லட்சம் பேருடைய வாழ்க்கை. அதால் நமது மைவித்திரை ஆட்ஸ் ஆப்புக்கு எதிராக செயல்படுபவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இதால் மைவித்திரை குடும்ப உறவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக பயப்படுறாங்க. சரிங்களா? மீண்டும் எம்டிக்கு பெயில் கிடைக்காமல் போயிடலாமா, பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் நமது எம்டி என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ போட போகிற ஆடியோ கேளுங்க. பிசினஸ்னாலே லாஸ் அல்லது ப்ராஃபிட். ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ல ஆரம்பிச்சு
பிசினஸ் போல வந்து பிசினஸ் பண்ணி தாத்தா பாட்டிலிருந்து எல்லா டைமும் பிசினஸ் பண்ற கம்பெனி. நீங்க எத்தனை சிங்கிள் பேரண்ட் இந்த கம்பெனி வாழ்ந்துருக்காங்க தெரியுமா? தன்னோட வாழ்க்கை என்னாலும் தெரியாம இருந்த பல சிங்கிள் பேரண்ட் இன்னைக்கு இந்த பிசினஸ் கையில் எடுத்து தன்னம்பிக்கையோட காலம் இருந்து தைரியமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மைவித்தி பிசினஸ் காரணம். எத்தனை வயசானவங்க வீட்டுல மரியாதை இல்லாம வயசான போது வருமானம் இல்லாம அசிங்கப்பட்டு கூணி குழி வாழ்ந்துட்டவங்க இன்னைக்கு தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா காலமிருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மைவித்திரி காரணம். இப்படி பலவேற்று வாழ்க்கையில மைவித்திரி ஒரு ஒளி விளக்கா, நம்பிக்கை விளக்கா, ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிற விஷயத்த போய் திரும்ப திரும்ப கெடுக்கோன்னு சொல்லி 60 லட்சம் பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டு போட சம்பவமா? நீங்க அவங்களுக்கு என்ன சொல்றல, பழி சொல்றதுக்கு 1000 சொல்லலாம், பழி சொல்றதுக்கு யாரா இருக்கீங்களா? தெரியாம கேட்கிறேன். நீங்க பழி சொல்றீங்கல்ல, காரணமே எல்லாம் பழி சொல்றீங்கல்ல, சரி இவங்க பழி சொல்றதுக்கு யாருக்கா சொல்லுங்க. நான் வேணா உங்களோட ஒப்படை கம்மியை படிச்சுட்டு நான் என் வேலையை பார்க்கறேன். நான் எதை பத்தி கவலைப்பட போதில்ல, எதுனாலும் சட்டப்படி நான் எதிர்கொள்வேன். யாரோ நான் ஒளிஞ்சுக்கிட்டு ஐயோ எங்க நிக்கிறாங்க பாருங்க சொல்லிட்டு பின்னால பதுங்குற அந்த மாதிரி பேடி பையன் நான் கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்க. அத்தனை அலுவலர்களுக்கும் ஒத்தையாக புரிஞ்சுக்கிறேன். ஏன் எனக்கு தெளிவான விஷயம் இருக்கும்போது நான் ஏன் போயிருக்கணும்? அப்படிதான் நான் நடந்திருக்கேன். சோ மக்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் வரும். பிரபலம்னு ஆனாலே ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். சோ நம்ம கம்பெனி பிரபலம் ஆயிடுச்சு, ப்ராப்ளத்தை சந்திப்போம். எல்லாத்தையுமே நிச்சயமா அரசின் துணை கொண்டு, இன்னும் சொல்ல போனா அதிகாரிகளின் துணை கொண்டு, இன்னும் சொல்ல போனா மக்களின் துணை கொண்டு வென்றெடுப்போம். நம்ம கம்பெனி யாருங்கிறத உலகுக்கு மிக விரைவில் பறைசாற்றுவோம். சோ தைரியமா இருங்க, எந்த குழப்பத்துக்கு இடம் வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனி பத்தி. அவங்க தெரிஞ்சு போச்சு, இத்தனை பேர் இருக்காங்களா, இவ்வளவு பேர் ஆர்வம் பார்க்கறாங்களா, சரி நீ 2 வாரத்துக்கிட்ட போட்டு பார்ப்பாங்க, நமக்கு காசு வரும். ஏங்க இந்த யூடியூப்ல எல்லாம் எங்கேயும் போயிட்டாங்க? நம்ம கம்பெனி நேற்று ஆரம்பிச்ச கம்பெனியா? திடீர்னு உள்ள வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பேசுங்க, நான் யாரையும் ஒண்ணு சொல்ல போதில்லை, நல்லா பேசுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க. ஆனா கம்பெனி என்ன பண்ண தெரியும், மக்களுக்கு தெரியும், என்ன பண்ண போது எனக்கு தெரியும். சோ எல்லாமே தெளிவா இருக்கு. சோ யாரையும் ஏமாத்துற நோக்கம் கிடையாது, ஏமாத்து தேவையும் நமக்கு கிடையாது. சோ ஏமாத்துறதுக்காக தான் இப்போ கிளை போயிடலாம், இனிமேல் புதுசா ஏமாத்துறதுக்கு அவசியம் கிடையாது. சோ கம்பெனி ரொம்ப தெளிவா இருக்குது. தொலைநோக்கு பார்வையோட ஒரு உலக வர்த்தகத்துல நம்மளை நிலைநிறுத்தி ஒரு தமிழ்ல ஆரம்பிச்ச கம்பெனி, தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு உலக பிசினஸ் செய்யறது ஒரே உன்னத நோக்கத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் திரும்ப சொல்றேன், நம்ம ஊர்ல இருந்து போனேன் ஐயா சுந்தர் பிச்சை கூகுள் ஒர்க் பண்றாருன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபாரின்ல ஒர்க் பண்ணா சொல்லிட்டு அதையே பெருமை பேசிக்கிறீங்களே. உலகமே ஒரு கம்பெனில வேலை செஞ்சதுன்னா உலகத்துக்கே வருமான கம்பெனி, நம்முடைய தமிழ்நாட்டு கம்பெனி, தமிழ் கம்பெனி மாறுச்சுன்னா எவ்வளவு பெருமை நமக்கு. அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேங்க. சும்மா காமெடி பண்ணிட்டு டைம் பாஸ் பண்ண விட்டு போட்டு உருப்படியா சமூக சேவை பார்க்கணும்னா அதை போய் பாருங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ஓகே நண்பர்களே, எம்டி பேசுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க நண்பர்களே. எனவே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நமது மைவித்ரிக்கு எதிராக நிறைய செய்திகளும் வரும், அதே மாதிரி பார்த்தோன்னா ஆதரவுகளும் வரும். ஸோ எதை பார்த்து நீங்கள் கலங்காதீங்க, மனதை திடப்படுத்திக்கிங்க. கண்டிப்பாக எம்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சில தினங்களில் வெளியே வரத்தான் போகிறாரு. தன்னம்பிக்கையோடு எழுச்சியுடன் வரப்போகிறாரு. நமக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக செய்ய தான் போகிறாரு. அதுவரையில் கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்கள், தன்னம்பிக்கையோடு காத்திருங்கள். வெற்றி நம்ம பக்கம், நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற பழமொழிக்கேற்ப கண்டிப்பாக நம்ம பொறுத்திருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு அருமையாக நமது எம்டி அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. கண்டிப்பாக இந்த விளக்கத்தை கேட்டிங்கனாவே உங்களுக்கு மனதில் எந்தவித குழப்பமும் வராது. ஏன்னா அவ்வளோ ஒரு தெளிவாக பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு இருங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமது மைவி3 ஆட்ஸ் பற்றி ஏதாவது அப்டேட் வந்தால் உடனுக்குடன் நம்ம சேனலில் பதிவிடுவேன். அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், மீண்டும் கலங்காதீங்க. எம்டி ஆகஸ்ட் 15க்குள்ளே வெளியே வரத்தான் போகிறாரு. கண்டிப்பாக எல்லாருடைய சேவைகளையும் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் செய்வார் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்போம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.